அருட்பெரும் ஜோதி. இப்போது வடலூரில் சில 3 முரண்பாடுகள் காணப்படுகின்றன. அவற்றை பற்றி நாம் மிக சுருக்கமாக இங்கே காண்போம். முதலில் பார்ப்பது, ஞான சபையில் புலால் உண்பவர்கள் மட்டுமே உள்ளே அதாவது கொலைப்பிழை தவிர்த்தவர்கள் மட்டுமே உள்ளே புகுதல் வேண்டும் என்று கல்வெட்டு இருக்கிறது. ஸோ இந்த கல்வெட்டு வள்ளலார் தான் வச்சாரான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா நானாக புலால் மறுப்பதற்கு முன்னமே இந்த ஞான சபைகளில் போனதுனால தான் இப்போ நான் சன்மார்க்கத்துக்கு வந்திருக்கிறேன். அதனால் புலால் உண்ணாதவர்களே வள்ளலார் ஞான சபைக்கு வர வேண்டாம்னு மறுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வாதம் செய்கிறார்கள். வள்ளலாரின் வடலூரை புனித நகரமாக ஆக்காவிடனும் பரவாயில்ல. அவர் உருவாக்கிய ஞான சபையில் அந்த 20 நபர்கள் அமரக்கூடிய அந்த மிகச்சிறிய இடத்தையாவது புனிதமாக இருக்க விடுங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பதில். ஸோ அடுத்தது, புலால் உண்ணும் பார்வதிபுர மக்களிடம் வள்ளலார் ஏன் நிலத்தை தானமாக பெற்றார் என சிலர் கேட்கின்றனர். வடலூர் பெருவிலையினை வேட்டவலம் ஜமீன்தார் அவர்களே வள்ளலாருக்கு தானமாக கொடுத்தார். வள்ளலார் அந்நிலத்தை தானமாக பெறுவதற்கு முன் அந்த ஜமீன்தாரர் பார்த்தீங்கன்னா தனது கொள்கைக்கு ஆட்படுத்தி கொண்டு அதன் பிறகு, அதாவது அவரை புலால் மறுக்க செய்த பிறகு வடலூர் நிலத்தை அவரிடமிருந்து தானமாக வள்ளலார் பெற்றார். ஸோ அன்றைய ஆங்கிலேயர் ஆட்சியில் சில சட்ட வரையறைகளுக்கு அந்நிலத்தை பட்டா செய்ய ஜமீன் அவர்கள் ஏற்பாடு செய்த சில பார்வதிபுர மக்கள் அந்நிலங்களுக்காக கையொப்பம் மட்டுமே இட்டனர். ஆனால் அந்நிலத்திற்கும் கையொப்பம் இட்ட பார்வதிபுர மக்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. ஸோ அடுத்த முரண்பாடு பார்த்திங்கன்னா, இப்போ அந்த ஐயப்ப பக்தர்கள் மாலை போடும் சீசன் போயிட்டுருக்கு. இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தர்மசாலையில் ஒரு ஐயப்ப குருசாமி ஒரு 10 பேரை உட்கார வச்சுக்கிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு மாலை போட்டுட்ருக்காரு. ஸோ இதை நம்ம சில ஊடகங்களை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டோம். ஸோ இந்த மாதிரி மாலை இடுவது சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதில் ஒருத்தர் சொல்லுவார், அவரும் சன்மார்க்கு தான் சொல்லுவார். என்னென்னு சொல்லுவார்னா, நான் இவ்வாறு தர்மசாலையில் இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி மாலை போட்டு கொண்டதால் தான் இப்போ நான் சன்மார்க்கத்துக்கு வந்திருக்கிறேன். சன்மார்க்கத்துக்கு வந்த பிறகு நான் இப்போ மாலை போடுவதில் சபரிமலைக்கு செல்வதில்லை. ஸோ இப்படி என்னை போல் நிறைய பேர் இங்கே தர்மசாலையில் மாலை போடுவதனால் அவர்கள் எதிர்காலத்தில் சன்மார்க்கர்களாக வருவதற்கு வாய்ப்புண்டு. மேலும் வள்ளலார் இந்த மாதிரி என்னுடைய தர்மசாலையில் ஐயப்ப பக்தர்கள் மாலை போடக்கூடாதுன்னு எங்கும் சொல்லலையே, ஸோ அதனால் நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க அப்படின்ட்டு அதுவும் ஒரு சன்மார்க்கி இப்போ கூறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்த ஐயப்ப மாலை போடுவதற்கு அனுமதி அளித்த இந்து நலத்துறை என்பது வன்மையான கண்டனத்திற்கு உரியது. ஸோ இதுக்கு மேற்பட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐயப்ப மாலை போடுவதற்கெல்லாம் அந்த இந்து நலத்துறை வடலூர் தர்மசாலையில் அனுமதி அளிக்கக்கூடாது என்பது தான் நமது கருத்து. நன்றி.